பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன், ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசன் நம்முடைய இணைகிறார். இது முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். மத்திய அரசுக்கு, ஆளுநருக்கு இது ஒரு பெரிய பாடமாக அமையும்னு எதிர்த்தரப்பு கருதுகிறது, மாநில அரசுகள் கருதுகின்றன. யுவர் வியூஸ் பேராசிரியர்? இல்ல, இது மாதிரியான நீதிமன்ற தீர்ப்புகள் பலமுறை வந்திருக்கு. இப்ப பஞ்சாப் மாநில விவகாரத்துல இது மாதிரி தீர்ப்புகள் வந்திருக்கு. ஆளுநர் எழுப்பிய தரப்புக்கு முழுமையாக நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கணும். ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, குடியரசுக்கு தலைவருக்கு மசோதாவை அனுப்புகிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆனால் குடியரசுத் தலைவரை சீக்கிரமா அதை கையெழுத்து போட்டு அனுப்புங்கன்னு சொல்ற அதிகாரம் ஆளுநருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுகிற மசோதா பற்றி ஆளுநர் என்ன முடிவெடுக்க முடியும் என்பதையும் நீதிமன்றம் அதற்கு வழிகாட்டணும், அதை பற்றி தெளிவாக சொல்லணும். அது மாதிரி ஒரு மசோதா பற்றி எந்த கேள்வியும் கேட்காமல் அது கிடப்புல போட்டா தான் ஆளுநர் அதுல ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று பொருள். பல மசோதாக்களுக்கு ஆளுநர் தரப்புல இருந்து கிளாரிபிகேஷன் கேட்டிருக்காங்க. அந்த ஆன்லைன் சூதாட்ட மசோதால இருந்து துணைவேந்தரா முதல்வர் அவர்கள் இருக்கலாம் என்கிற மசோதாக்கள் வரை பல இடங்கள்ல கிளாரிபிகேஷன் கேட்டார். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்கிறது தான் இதோட அடிப்படை. இந்த தீர்ப்பும் கூட அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு. இப்போ அவர் he acts as per the advice of the council of ministers. அவர் சொந்தமா இது நல்லதா கெட்டதா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமோ இல்ல டிஸ்கிரிப்ஷன் அவருக்கு இல்லைங்கிறதான மீண்டும் தெளிவா இருக்கு. ஆனா கிளாரிபிகேஷன் கேட்கிற அதிகாரம் இருக்கா இல்லையா? அது ஏன் அப்படி பண்ணிருக்கீங்க? இல்லைன்னா தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் முடிவு செஞ்ச உடனே அந்த மசோதா சட்டமாயிடலாமே. அது ஏன் ஆளுநர் மூலமாக போக வேண்டும் என்று ஏன் அரசமைப்பு சொல்லுகிறது? அப்ப ஆளுநர் மூலமா போறப்பதானே அவருக்கு அதுல ஒரு பார்வை இருக்கும், ஒரு கருத்து இருக்கும் என்பதனாலதான் சொல்லப்படுகிறது. உதாரணமா கூட்டுறவு மசோதா பற்றி ஆளுநர் தரப்புல என்ன சொல்றாங்க? சென்ற ஆண்டு நடந்தது. இது சாதாரணமா யார் வேணாலும் மெம்பர் ஆகலாம் அப்படின்னு இருக்கிறத ஒரு அதிகாரி நினைச்சா கூட்டுறவு சங்கங்களை கலைத்து விடலாம்னு இந்த திமுக அரசாங்கம் கொண்டு வந்ததுதான் ஆளுநர் அப்ஜெக்ட் பண்ணாரு. பட் இந்த கூட்டுறவு மசோதாவோட எந்த கருத்தையும் அப்ஜெக்ட் பண்ணல. இதுல மெரிட்ஸ் இருக்குமாயின், ஆளுநர் மெரிட்ஸோட தான் நடந்திருப்பாராயின் இந்த தீர்ப்பு வந்திருக்காது இல்ல? நிச்சயமா இது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள் இருக்கிற ஆளுநர்கள், காங்கிரஸ் ஆட்சி எதிர்காலத்துல பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சி எதிர்காலத்துல வந்தால் கூட அப்போது அவர்கள் நியமிக்கும் ஆளுநர்களுக்கும் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பைண்டிங் தான். இதுல அரசமைப்பு சட்டம் கொடுக்காத அதிகாரத்தை ஆளுநர் தனக்கு அசியூம் பண்ணிருக்கிறார், அதன் அடிப்படையில செயல்பட்டிருக்காருங்கிறதானே இது. அரசமைப்பு சட்டத்துல ஒரு ஆளுநர் எவ்வளவு நாட்களுக்குள்ள, எத்தனை மாதங்களுக்குள்ள இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்று அரசமைப்புல எந்த நேர கால வரையறை இல்லைங்க. இப்ப கால வரையறை ஒரு மாசம் இது பண்ணிருக்காங்க. நீதிமன்றம் சொன்னா கேட்டுக்குவோம், அவ்வளவுதானே. நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதானே ஜனநாயகத்தினுடைய அல்டிமேட் என்னங்க? கோர்ட் சொன்னா கேட்டுக்குவோம். ஆனால் ஆளுநர் ஏதாவது கிளாரிபிகேஷன் கேட்க கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கா?